என்னதான் நம்ம விநாயகரை வந்துட்டு ரொம்ப சூப்பராக அழகாக கும்பிட்டாலும் நம்ம முருகரை மறக்க முடியுமா? அவர் தானே நமக்கு ரொம்ப ஸ்பெஷலு. அவர் எப்படி இருக்கிறாருன்னு காமிக்கட்டுமா? எங்கள் வீட்டு முருகரை பார்க்குறீங்களா? இவர் தான் எங்கள் வீட்டு முருகர், திருச்செந்தூர் முருகன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி முருகர் சிலையெல்லாம் நிறையா வச்சுருப்போம். இது வந்து பழனியில் இருக்கக்கூடிய முருகர். நெக்ஸ்ட் வந்துட்டு 2 மயிலோட ஒரு முருகர். அப்புறம் வந்துட்டு வேல் விளக்கெல்லாம் வச்சுருப்பேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு வேல் மட்டும் தனியாக இருக்கும். ஸோ எப்போவுமே டெய்லி தினமும் வந்துட்டு இப்போல்லாம் வெத்தலை தீபம் போட்டுருவோம். அதோட வைப் வந்து வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது தினமும் வெத்தலை தீபம் போடுறதுனால. முருகருக்குமே வந்துட்டு நம்ம என்னதான் விநாயகருக்கு வச்சாலும் முருகருக்கு கொடுக்கணும்ல. ஏன்னா அவர் நமக்கு எப்போவுமே ஸ்பெஷல் இல்லையா? ஸோ அதனால் அவருக்கும் வந்துட்டு சக்கரை பொங்கல், கொலக்கட்டை, சுண்டல் எல்லாமே வச்சுருக்கிறேன். முருகரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்மளும் ஃபேமிலியில் வந்துட்டு யாராவது ஒருத்தருக்கு பர்த்டே அப்படின்னா எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? அது மாதிரி. ஸோ நீங்கள் வந்துட்டு முருகருக்கு எப்படிலாம் ஸ்பெஷலாக பண்ணுவீங்க, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு முருகரை ஸ்பெஷலாக எப்படியெல்லாம் கும்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.